ஈரான் எதிர்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன், அதாவது அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேல படையெடுக்கிறாங்க. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈரானோட தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவரை பாத்தீங்கன்னா குண்டு போட்டு அவரை சாவடிக்கிறாங்க. அவர் கூடவே முக்கியமான லீடர்ஸ், ஈரானோட முக்கியமான லீடர்ஸ் இறந்து போயிடுறாங்க. யுஎஸோட போர்க்கப்பல்கள் விமான தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இவங்க ஏவுகணை மிசைலை வச்சு அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி, யுஏஇ அண்ட் துபாய், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஓமன். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. உலகம் ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடான அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்திருப்பது சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் அமெரிக்க போர் கப்பல்கள் குறிவை சீறி பாய்கின்றன. ஏன் இந்த திடீர் போர்? அணு ஆயுதங்கள் தான் காரணமா அல்லது பின்னணியில் வேறு ஏதேனும் ரகசிய திட்டங்கள் இருக்கிறதா? மத்திய கிழக்கு நாடுகள் இதனால் எப்படியெல்லாம் சிதைய போகிறது? மிக முக்கியமாக இது மூன்றாம் உலக போராக மாறுமா? இதனால் நம் இந்தியாவிற்கு வரப்போகும் பொருளாதார பாதிப்புகள் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எந்த அளவு இருக்கும்? இப்படி உங்கள் மனதில் எழும் அத்தனை கேள்விகளுக்கும் ஆழமாக அரசியல் அலசலோடு பதில் அளிக்க எக்ஸ்பர்ட் ஹரிகிருஷ்ணன் சார் இருக்கிறார். அவரிடம் கேள்விகளை கேட்டு பதில்களை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உலகமே பதற்றமா பார்த்துட்டு இருக்க இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் பற்றி உங்களுடைய விரிவான பார்வை என்ன சார்? வணக்கம் HKS நேயர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரான் எதிர்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா சண்டை அப்படின்றது ஒரு முடிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டையால என்னைக்குமே ஒரு முடிவு வர்றதே இல்லை. அமைதிக்கான தேடல் தான் எப்பவுமே சண்டைக்கு தீர்வா இருக்கும். ஏன் ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிக்கிறாங்க அதை பத்தி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஈரான அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன காரணம் சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறாங்கன்னா, ஈரான் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன், அதாவது அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேல படையெடுக்கிறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, இது பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. கூடவே இஸ்ரேலும் இதைதான் சொல்றாங்க. சோ இதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல ஜெனீவா என்ற இடத்துல ஜெனீவா பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்தது. அதுல அந்த பேச்சுவார்த்தை தோல்வி விட்டுறதுனால அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈரானோட தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மத குருவா, அதாவது மற்றவங்க அரசியல் அதிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் தான் ஒரு சுப்ரீம் பவர் லீடரா அந்த ஈரான்ல இருக்காரு. சோ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா அவரோட அனுமதி பெற்றே நடக்கும். அவ்வளவு ஒரு வல்லமை புரிந்தவர். அந்த நாட்டு மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் மத குருவாவும் செயல்படுகிறார். அவர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் யுஎஸோட பிரசிடென்ட் சொல்றதையோ இஸ்ரேல் அவங்க சொல்றதையோ கேட்காம அவங்க கூட சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சோ இத காரணமா சொல்லியும் அது யுஎஸ் இந்த ரீசன், அதாவது நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறாங்கன்றத ஒரு காரணமா சொல்றாங்க. அதே போல 2025 ஆண்டு பாத்தீங்கன்னா ஈரான்
ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வை கண்டிச்சு மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி கடுமையா போராடும் போது இந்த அயதுல்லா அலி கமீனி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து தூக்கிலிட்டு சாவடிச்சது, அடிச்சு கொன்றது, இந்த மாதிரி வந்து போராட்டக்காரர்களுக்கு எதிராக செயல்பட்டாரு, மனித தன்மை இல்லாம நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தையும் சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவங்க கிட்ட வந்து ஃபைட் பண்றாங்க. சோ இந்த சண்டை வந்து ஆரம்பிச்சோன்னு இவங்களோட யுஎஸும் இஸ்ரேலோட முதல் டார்கெட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சுப்ரீம் லீடரா சொல்ற அயதுல்லா அலி கமேனியை வந்து முதல்ல வந்து கொல்லணும்ன்றதுதான் அவங்களோட எண்ணம். அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் பிப்ரவரி 28ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே இவர் இறந்துட்டதா, அதாவது இவங்க போட்ட மிசைல், இஸ்ரேலும் யுஎஸும் போட்ட மிசைல்ல அவர் அலுவலக பணியில செய்திருந்தாங்க காலையில. சோ அந்த முக்கியமான லீடர்ஸோட இந்த வார பத்தி டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த பங்களா மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மிசைல போட்ட மாதிரி சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு துல்லியமா இந்த மிசைல போட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இஸ்ரேலோட உளவு அமைப்பு இருக்கு இல்லையா, அது அவ்வளவு துல்லியமா அவர் இருக்கிற இடத்த கரெக்டா டார்கெட் பண்ணி இவங்களோட யுஎஸோட சிஐஏ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து குண்டு போட்டு அவரை வந்து சாவடிக்கிறாங்க. அவர் கூடவே முக்கியமான லீடர்ஸ், ஈரானோட முக்கியமான லீடர்ஸும் இறந்து போயிடுறாங்க. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இதை வந்து மறுக்கிறாங்க. சாகல, எங்க தலைவர் சுப்ரீம் லீடர் வந்து சாகல, அயதுல்லா அலி கமேனி சாவல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இஸ்ரேல் தான் வந்து முதல்ல அவர் இறந்துட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னாடி ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஈரான் வந்து கண்ட்ரி வந்து ஒத்துக்கிறாங்க, இது மாதிரி வந்து எங்களோட தலைவர் இறந்துட்டதா ஒத்துக்கிறாங்க. சோ இதற்கிடையில வந்து ஈரானுக்கு வந்து கடுமையான கோபம் ஏற்படுது. அவங்களோட லீடரை வந்து சுப்ரீம் லீடர் மதகுருவா இருக்கிறவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இதோட விளைவுகள் மிக கடுமையானதாக இருக்கும், ஒருத்தரையும் நாங்க விட மாட்டோம், ஈரான ரியல் சுயரூபத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். சோ இதுக்கு எதுக்கு வந்து அமெரிக்காவை அடிக்கிறன்ற பேர்ல கல்ஃப் கண்ட்ரிஸ், தன்னை சுத்தி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராணுவ தளத்திலையும் இவங்க கடற்கரை ஓரமாக தான் போர்க்கப்பலையும் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணம் கோபமாகவும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸோட போர்க்கப்பல்கள் விமான தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க ஏவுகணை மிசைலை வச்சு அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சவுதி, யுஏஇ அண்ட் துபாய், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஓமன். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ரீசன் இந்த இடத்துல எல்லாம் வந்து ரீசன் என்னன்னு எதுக்காக அடிக்கிறாங்க, இவங்க யுஎஸோட போர்க்கப்பல்களும் விமானங்களும் அங்க இருக்கிறதுனால தொடர்ந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் வார் போயிட்டு இருக்கு. சார், ஈரானும் முஸ்லிம் கண்ட்ரி, அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே முஸ்லிம்ஸ் இருக்கிற ஒரு நாடுதான். இப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம இவங்களே தாக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? இவங்களே தாக்கிக்கிறது ஒண்ணு இருந்தாலும் ஏன் இவங்க யுஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கலாம். பேசிக்கா வந்து முஸ்லிம்ஸ்ல வந்து 2 பிரிவினர் இருக்காங்க, அதாவது ரிலீஜியஸ் வந்து டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து ஷியா, இன்னொன்னு வந்து சுன்னி அப்படின்ற 2 பிரான்ச்சஸ் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா பிரிவினர்கள், மத்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுன்னி பிரிவுகள். இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் வைஸாவே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அதுல வந்து இவங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லரசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பவுமே
நினைப்பாங்க. ஸோ இதை சுத்தி இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் ஈரான் வந்து ஒரு அச்சுறுத்தலாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, யுஎஸோட சப்போர்ட் இருந்தா, அதாவது அவங்களோட போர் தளவாடங்கள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு நீட்ஸ் அது இருக்கிறதுனால யுஎஸ் சப்போர்ட் இருந்தா நமக்கு ஈரான் எப்பெல்லாம் பிரச்சனை பண்ணுதோ அப்போ யுஎஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்ன்ற கான்செப்டுக்காக தான் இவங்க எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டாவும் யுஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஷியா கொள்கைகள், அதாவது அதெல்லாம் வந்து தங்க நாட்டுல வந்து பரவிடக்கூடாது. அது பரவுச்சுன்னா நம்ம வந்து சுன்னி பிரிவை சேர்ந்த அந்த வழிபாடுகளை வந்து கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், அதுவுமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்க்கு இந்த வார்ல வந்து ஹெல்ப் பண்றாங்க. சார் ஈரான் ஏன் சார் யுஎஸ் அடிக்காம ஸ்ட்ரெயிட்டா கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸான கல்ஃபை வந்து எதுக்கு சார் தாக்கிட்டு இருக்காங்க? இப்போ யுஎஸ் பொறுத்த வரைக்கும் நேரா யுஎஸ்ஆலேயே வந்து பாத்தீங்கன்னா ஈரானை வந்து அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு இங்கேயும் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டமிட்டு கண்டம் போடுற அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மேப்ல இருக்கு பாருங்க. ஸோ இங்க இருந்து இங்க போய் நம்ம வந்து அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதனால என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ் வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து அவங்களோட விமான தளங்களை வச்சிருக்காங்க. அதே போல கத்தார் வந்து சப்போர்ட் பண்ணுது. அபுதாபிலையும் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. அவங்களோட கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போர் கப்பல்களை வச்சிருக்காங்க. சோ அப்ப என்னன்னா, முதல்ல தன்னை சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த யுஎஸோட போர் கப்பல்கள் விமானங்களை வந்து அடிச்சு நொறுக்கிட்டோம்னா நம்மள வந்து இவங்களால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்றதுதான் ஈரானோட ஐடியாவா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வார் நடக்குது இல்லையா, இந்த வாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வாருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. யுஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரு வச்சுக்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து நம்ம அடிக்கும் போது மே மாசம் 2025 சிந்தூர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு, அதே போல யுஎஸ் வந்து இந்த வாருக்கு வந்து ஒரு காரணங்களை தேடிட்டாங்க இல்லையா, அந்த காரணத்துக்கு இந்த வார் நடக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஹெஃபி ஃபியூரினும், அதே போல இஸ்ரேல் வந்து ஆபரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு வச்சாங்க. சோ அதே போல ஈரான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்னு சொல்லி இந்த பேர் வச்சுட்டு இந்த வாருக்கு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை துபாயை வந்து அடிக்கிறது நாட் ஓன்லி இவங்க தளவாடங்கள் யூஎஸோட தளவாடங்கள் அடிக்கிறது மட்டும் இல்ல, இப்போ சவுதி கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டு அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு அப்படின்ற இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. சோ ஈரானோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கத்தார்லயும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல துபாயில வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையா அட்டாக் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா துபாயோட சர்வதேச விமான நிலையம் DXB வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதுனால அந்த விமான தளத்தை வந்து மூடி இருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உலகிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி, அதாவது துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா ஜெபல் அலி அப்படின்ற துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்கு. சோ இந்த இடங்கள் எல்லாம் வந்து பர்டிகுலரா அட்டாக் பண்றதுனால இப்ப எந்த விதமான சர்வீஸும் நடக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்தோட ஹப், அதாவது பொருளாதார வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு ஹப் வந்து பாத்தீங்கன்னா துபாய். சோ துபாயோட இந்த அட்டாக்கிங் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக நாடுகளே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எல்லாரோட பொருளாதாரமும் துபாயை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த வழித்தடங்களை உபயோகப்படுத்தி தான் யூரோப்பா இருக்கட்டும், ஏசியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இங்க இருந்து தான் எல்லாருமே வழி வந்து ஸ்பிளிட் ஆகி போக்குவரத்து வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதனால என்னன்னா உலகத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும். சோ இந்த பாதிப்புகளை பேஸ் பண்ணி உலக நாடுகள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த போரை வந்து இமிடியேட்டா நிறுத்த சொல்லி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ UAE என்ன பண்ணிடுச்சு, இந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டாங்க. அதே போல வந்து நிறைய வந்து டூருக்கு போயிருந்த டூரிஸ்ட் இருக்காங்களா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து போயிருக்காங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பாம் ஜுமைரா பகுதியில வந்து நட்சத்திர விடுதி இருக்கு. அங்க வந்து
ஃபேர்மவுண்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டல் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க டூருக்கு போறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு பயந்துட்டு அந்த நாடு என்ன சொல்றது, யாரும் மக்கள் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்காங்க. இன்னும் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா துபாயோட மக்கள் தொகையில 92% வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து போனவங்க தான் இருக்காங்க. ஸோ 40 லட்சம் மக்கள் தொகையில 92% வந்து இந்த கண்ட்ரில இருந்து குடிபெயர்ந்தவங்க, அங்க போய் செட்டில் ஆனவங்க, ஸோ அங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அங்க பிசினஸ் பண்றது துபாயில வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அங்க டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி, அங்க வந்து எல்லாருமே பிசினஸ் பண்ண போவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல துபாயை வந்து இவங்க ஈரான் வந்து அதிகமா அட்டாக் பண்றது இது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த துபாய் வந்து விமானத்தளம் வந்து விமானம் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதே போல வந்து துறைமுகம் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பங்குச்சந்தைகள் கடுமையான வீழ்ச்சி அடைகிறது. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பாத்தீங்கன்னா லாசஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்திய மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா 8.3 கோடி ஒரு நிமிஷத்துக்கு வந்து அவ்வளோ வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து நல்லாவே தெரியும். துபாயை அட்டாக் பண்ணும்போது, கத்தார் அட்டாக் பண்ணும்போது சோ உலக நாடுகள் எல்லாம் வந்து யூஎன் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த வார் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சார் இப்போ ஈரானுக்கு மத்த ஏதாவது கண்ட்ரிகள் சப்போர்ட் பண்ணுதா சார்? ஏன்னா இப்போ அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஒரு ஈரான் அடிக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு மத்த கண்ட்ரிகள் யாராவது சப்போர்ட் பண்றாங்களா சார்? கண்டிப்பா, ஏன்னா சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து ஒரு மிசைல் போட்டதுனால ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு 36 குழந்தைங்க நம்பர்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இறந்துட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்கள். ஸோ இப்பயும் சொல்றோம், சண்டை மட்டும் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு தீர்வாகாது. ஸோ அமைதி பேச்சுவார்த்தை தான் வந்து தீர்வாகும். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல இந்த சண்டை போட்டது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவுமே வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பா வந்து ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா ஈரானோட நட்பு நாடு, அதாவது ரொம்ப க்ளோஸ் கண்ட்ரியில வந்து ஒரு ஈரான் வந்து ரஷ்யாவோட க்ளோஸா இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலுக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போர் தளவாடங்கள் வந்து ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுக்கறதாக சொல்லப்படுகிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஈரான்ல இருந்து தான் நிறைய அவங்களோட பெட்ரோலிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யப்படுகிறது. குறிப்பா ஒரு 80% ஆஃப் வந்து ஆயில் வந்து ஈரான் கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ சீனாவும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்க சைட்லயும் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத போக வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஐரோப்பிய கான்டிஜென்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் இந்த போர் மூலியமா இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? அதே போல இந்தியாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் இப்ப வரைக்கும்? சரி, இந்தியாவோட பாதிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பார்த்தலாம். அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் அங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க இருந்து வேலைக்கு போயிருப்பாங்க. சோ அதோட பாதிப்பையும் நம்ம பாத்துக்கலாம். சோ எக்கனாமிக்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து துபாயில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தங்கம், அதாவது கோல்டு வந்து சுவிட்சர்லாந்துக்கும் நமக்கும் துபாய் வழியா தான் வருது. சோ இதனால என்னன்னா தங்கம் தட்டுப்பாடு வரப்போகுது. சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப விமான நிலையங்களா இருக்கட்டும், துறைமுகங்களா இருக்கட்டும் மூடி வச்சிருக்காங்க. சர்வதேச ஒரு சந்தையா துபாய் பார்க்கப்படுது. சோ இப்போ அந்த வழியில வரக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், அதே நேரத்துல தங்கம், கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இப்ப தங்கம் வந்து ஸ்லோவாவே, ஏற்கனவே தங்க ரேட் எல்லாம் ஏறிட்டே இருக்கு, இன்னுமே நிறைய ரேட்ஸ் வந்து ஏறுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இறக்குமதியோட தேவை அதிகமாகும் போது, அதோட விலையும் அதிகமாகும் போது சோ நமக்கு இந்திய மதிப்பு, அதாவது அமெரிக்க ரூபாய்க்கு நிகராக நம்ம மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த வாரால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார வயசு நிறைய இழப்புகள் இருக்கதான் செய்யுது. அதே போல நம்மளோட மக்கள், அதாவது இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போய் வேலைக்காக அங்க போய் வேலை செய்துட்டு இருக்காங்க. அவங்களோட உயிருக்கும் உத்தரவாதம் வேணும் இல்லையா? அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நம்ம சகோதர சகோதரிகள் இங்க இருக்காங்க, நம்ம சகோதர சகோதரிகள் அங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க உயிருக்கு ஒவ்வொருத்தரும் டெய்லி போன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துக்கு நம்ம இங்க பேசிக்கொண்டிருக்க நேரத்துல. ஏன்னா அந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சோ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட உறவுகள் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது
இன்னும் வந்து வலுப்பெறல அந்த வாதம். ஏன்னா அதுக்குள்ளே முடிவுக்கு வந்துரும் எல்லாம் நினைக்கிறோம். அதே தான் நாமளும் கடவுளை பிரேயர் பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம நாடு இருக்கு. அதுல இந்தியாவுக்கு குறிப்பா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எப்பவுமே நம்மளோட பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு மிக நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே போல இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி தான். ஸோ இதுல வந்து நடுநிலைமையா தான் இந்தியா இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னொருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாத, எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா நடுநிலைமையா இருப்பதுதான். அதே நேரத்துல அமைதிக்கான முயற்சியை தேடுங்க அப்படின்னு நம்ம இந்திய சார்பா வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். சார், இப்ப இந்த போர் 3ஆம் உலக போராக மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் கடுமையான கோபத்துல இருக்காங்க. இப்படி ஏன் அப்படின்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னா அங்க இருக்க எரிசக்திக்காக தான் யூஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கு அப்படின்றது இவங்க ரெண்டு பேரோட தாட் ப்ராசஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆகும்னா இப்போ சைனா வந்து சப்போர்ட் பண்ணுச்சு ஈரானுக்கு அப்படின்னா உடனே அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா சைனாக்கு வந்து நிறைய வந்து டாக்ஸ் வந்து போடும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா திருப்பி சைனா வந்து யூஎஸ்க்கு வந்து அவங்க பொருளுக்கு வந்து நிறைய டாக்ஸ் போடுவாங்க. இதுல என்னன்னா இது ஆல்ரெடி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வரியை உயர்த்திக்கிட்டாங்கன்னா இது ஒரு பொருளாதார போராதான் மாறுமே கண்டி இதனால வந்து உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய போர் உபகரணங்களை வந்து ஈரானுக்கு கொடுத்து உதவிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து ரஷ்யாவோட நெருங்கிய ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரஷ்யா போகுது. இது ஒரு விதத்துல வந்து யூஎஸ்க்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்துச்சுன்னா யூஎஸ்காகவும் இந்த பக்கம் ஈரானுக்காகவும் மீண்டும் ஒரு 3வது உலக போர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு வந்து சர்வதேச நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. பட் அந்த அளவுக்குலாம் போகாது. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து மற்ற நாடுகள்லாம் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்னு நம்ம நம்புவோம். சார், நன்றி சார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுக்கும் போரை பற்றியும் இது மூலியமா ஏற்பட போகும் பாதிப்புகளை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மக்களே, இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் சரி, ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி.